ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். உங்களோட நூறுல்லா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அபுதாபிக்கு வர வழக்கம் போன்ற யூஷுவல் ஆப்பர்ச்சுனிட்டி அலுவலகம் சார்ந்த ஒரு ட்ரிப்பு முடிஞ்சிருச்சிங்க. திருப்பியும் துபாய்க்கு அப்படியே கிளம்புறேன். நல்ல வெயில் சம்மர் ஆரம்பிச்சிருச்சா, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. காருக்குள்ளார டெம்பரேச்சர் 40ன்னு காமிக்குது. சரி வாங்க, நம்ம அபுதாபிலேருந்து அப்படியே கிளம்பி சிட்டியினுடைய வைப்ரேஷன், அபுதாபி சிட்டியோட வைப்ரேஷனை உங்களுக்கு காமிக்கலான்னு தான். சரிங்களா? இது இப்போ நான் இந்த இருக்கிற இடம் ஹம்தான் ஸ்ட்ரீட்டுக்கும் பேக் சைடு, எலக்ட்ராவுக்கும் ஹம்தானுக்கும் நடுவில் உள்ளது. இப்போ ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ரோடு தான் எலக்ட்ரா ரோடு. ரெண்டும் பிரதானமான சாலைகள், மிக முக்கியமான சாலைகள் அபுதாபியில். ஹம்தான் அண்ட் எலக்ட்ராவில் ஜாயின் பண்ணுறேன். போய் ஒரு யூட்டர்ன் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க துபாய்க்கு. அபுதாபியினுடைய எலக்ட்ரா ரோட்டில் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கம்பீரமாக அணிவகுத்து நிற்கும் கட்டடங்கள். அபுதாபி வைப்ரேஷன். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மதீனா சாயித் சூக் தெரியுதுங்க. மதீனா சாயிதில் எல்லா சூக்கும் இருக்கும். கோல்டு சூக்லேருந்து சின்ன சின்ன கடைகள், மொபைல் கடைகள், உள்ளுக்குள்ளார ஹைப்பர் மார்க்கெட்டாக இருக்குது. சரிங்களா? அப்படியே சிக்னலில் வண்டி நிற்கிதுங்க. அதனால் என்னால் பேச முடியுது. இல்லாட்டி நான் ஃப்ரண்ட் கேமராவில் வச்சுட்டு பேசக்கூடாது, பேசவும் முடியாது. ஃபோக்கஸ் போவோம், அட்டென்ஷன் போவோம். ஆனால் பேக் கேமராவில் வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டே நான் கவனம் ஃபுல்லாக ரோட்டில் தான் இருக்கேன். போகிற வாக்கில் அப்படி பேசுகிறேன். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா அபுதாபியினுடைய அழகு எவ்வளோ ரம்மியமாக சூப்பராக இருக்குது. வழக்கமாக அடிக்கடி நான் அபுதாபி வீடியோ போடுறப்போ ஆல்மோஸ்ட்டு கிட்டத்தட்ட சேம் கட்டடங்கள் தான் பார்ப்பீங்க. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அன்றைய தினத்தில் நிகழ்கின்ற ஒரு காட்சிகள். கட்டடங்கள் அதே மாதிரி தான் இருக்கும், மனிதர்கள் வேறு வேறு இருப்பாங்க இல்லைங்களா? ஒவ்வொரு தடவையுமே இந்த அபுதாபியை பார்க்குறப்போ ஒரு சந்தோஷமான வைப்ரேஷன் தான் ஏற்படுது, அது மறக்கிறதுக்கு இல்லை. சரிங்களா? அப்படியே அடுத்த சிக்னல் போட்டாச்சு. வாங்க திருப்பிடுறேன், கேமராவை பாருங்கள். இருங்க, இந்த சிக்னல் போட போகிறாங்க. இது அப்படியே போய்ட்டு சின்ன ஸ்ட்ரெச்சு தான், இது பெரிய வீடியோ கிடையாது. இது அப்படியே அந்த சிட்டி ஸ்ட்ரெச்சை தாண்டி நான் அந்த துபாய் ரோடு அந்த டனலுக்குள்ளார நுழைவேன், அதோட ஸ்டாப் பண்ணிவிடுவேன். இல்லாட்டி நான் வழக்கமாக லெங்க்தி ஸ்ட்ரெச்சை எடுத்து அதை வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை கொஞ்சம் ஸ்பீடாக விடுவேன் ஆக்சுவலாக. ஏன்னா ரொம்ப லெங்க்தியாக இருக்கும். இதே சின்ன ஸ்ட்ரெச், அதனால டைரெக்டாகவே பேசுகிறேன் அவங்கள்ட்ட, விலாக் மாதிரி. சிக்னல் போட்டாச்சுங்க. சரியா? பாருங்கள், இப்போ நீங்கள் அந்த மதீனா சாயித் நான் சொன்னல, அதை பார்க்குறீங்களா? யூட்டர்ன் எடுக்கிறப்போ அப்படியே திரும்பியாச்சுங்க. திரும்பியாச்சு. எலக்ட்ரா ரோடினுடைய அழகான அற்புதமான தோற்றாங்க. இந்த ரோட்டில் நிழல் உழுவுறதுக்கு காரணமே இந்த உயர்ந்த கட்டடங்கள் மட்டும்தாங்க. மரம் வச்சா நிழல் தருங்கிறத விட கான்கிரீட் மரங்கள், இதெல்லாம் கான்கிரீட் கட்டடங்கள் ரெண்டு பக்கமும் ஏதாவது ஒரு டைம் காலையிலையோ மதியமோ ஃபுல் நிழலை கொடுத்துருது. எவ்வளோ ரம்மியமாக இதமாக இருக்குது பார்த்தீங்களா? அகண்ட சாலைகள். உள்ளுக்குள்ளார போனால் அந்த கடையில் டீ குடிக்கலாம். நான் டீ குடிக்கிற மூடு இல்லை இப்போ எனக்கு. அப்படியே கிளம்ப வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. சரிங்களா? இதோ வந்தாச்சுங்க. அப்படியே போயிட்டு நம்ம அப்படியே அபுதாபிலேருந்து துபாய்க்கு கிளம்புவோம். சரியா? சிக்னலை போட்டாச்சு. வண்டியை லெஃப்டில் விடுவோமா? அங்கே நேராக போய் நம்ம அந்த ஷேக் ஜாயித் பிரிட்ஜை பிடிக்கிற அந்த டனல், துபாய் ரோடை பிடிக்கிற அந்த மெயின் ரோட்டை பிடிக்க வேண்டியது தான். அல் மரியா மால் வந்துச்சுங்க. நேராக போய் லெஃப்ட் எடுத்து ஹலீஃபா ரோட்டில் போய் போகலாம். திங்க் மரியா மால், இங்கே சினிமா, சூப்பர் மார்க்கெட்ஸ் இந்த மாதிரி உள்ள மால் தான் அல் மரியா மால். ஆப்போசிட்டில் பார்க்குறீங்க இல்லைங்களா? அதுதான். இங்கே ஒரு சிக்னலை க்ரீனுக்கு வந்தாச்சு சிக்னல். வாங்க, வண்டியை நம்ம லெஃப்ட்லேயும் விட்டால் நேராகவும் போகலாம். லெஃப்ட்டில் விட்டால் ஹம்தான் ஸ்ட்ரீட் போய் போகணும். நம்ம நேராக விட்டோன்னா உங்களுக்கு ஹலீஃபா ஸ்ட்ரீட்டுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ரோடு நிறைய ரோடினுடைய பெயர்கள் இருக்கிறதுனால மறந்தும் போயிடுது. ஆக்சுவலாக என்ன ரோடுன்னா ஹலீஃபா பின் ஜாயித் ஃபர்ஸ்ட் ஹலீஃபா ரோடு தாங்க. கரெக்டு தான். ஜஸ்ட் வாண்டட் டு டபுள் செக், தப்பாக சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஹலீஃபா ரோட்டில் நேராக பிடிச்சி
ரைட் எடுத்து துபாய் ரோட்டில் போய் ஜாயின் பண்ணுவோம். பண்ணிவிட்டு நானும் டாட்டா சொல்லிவிட்டு துபாய் கிளம்புறேன். சரிங்களா? வந்துருச்சுங்க இந்த ரோடு, கலிஃபா ரோடினுடைய அந்த சிக்னல் வந்துருச்சு. நான் ஃப்ரீ ரைட்டு தான் எடுக்கணும். ஆக்சுவலாக சிக்னலில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நேராக போகிறதுக்கு உள்ள வாகனங்கள் சிக்னலில் நிற்கிறதுனால வலது பக்கம் போகிறதுக்கு உண்டான வழி எனக்கு கிடைக்காது ஆக்சுவலாக. சரிங்களா? இடது பக்கம் ஒரு பார்க் பூங்கா இருக்குது, அழகான பூங்கா. ஆனால் அமைதியாக இருக்குது, ஆள் நேரமுமே இல்லாமல். 2 காரணம். ஒன்று சூடாக இருக்குது, சூடு இல்லாமல் குளிர்காலமாக இருந்தால் அட்லீஸ்ட் ஃபேமிலி வீட்டில் இருக்கிறவங்க யாராச்சும் வருவாங்க. இப்போ சூடாக இருக்கிறனால யாருமே வெளியில் வரலை. ஓகேங்களா? வாங்க, க்ரீன் சிக்னல் போட்டாச்சு. இங்கே இந்த கலிஃபா ஸ்ட்ரீட்டில் தாங்க அந்த ஜிப்கா டவர்னு ஒரு டவர் இருக்கும். அங்கே இந்த ஜிபிஹெச்ங்கிற ஒரு கம்பெனியில் 2006 வேலை செஞ்சேன் ஆக்சுவலாக. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வரப்போ பழைய கம்பெனி நினைவுகள் வரும். அந்த கம்பெனியில் வேலை செய்கிறப்போ அந்த கம்பெனியில் அபுதாபி பேஸ் இருக்கும். துபாய்க்கு அடிக்கடி போயிட்டு வருவேன். இப்போ துபாயில் பேஸாக உள்ள கம்பெனிலேருந்து அபுதாபி அடிக்கடி வந்துட்டுருங்க. அது ஒரு சிமிலாரிட்டி, கைண்ட் ஆஃப் லிட்டில் சிமிலாரிட்டி பிட்வீன் தீஸ் 2 எம்ப்ளாய்மெண்ட்ஸ். வந்துருச்சு. முன்னால் டெனாலி அப்படின்னு ஒரு காருங்க, சைனீஸ் காரு. டெனாலிங்கிற ஒரு கார் பிராண்டு. சாரிங்க, சைனீஸ் கார் இல்லைங்க, ஜிஎம்சி, அமெரிக்கன் கார். ஜிஎம்சியில் டெனாலிங்கிற ஒரு பிராண்டு. ஐம் சாரி. இப்போ எங்கே பார்த்தாலும் சைனீஸ் காராக இருக்கா, அதனால் நான் டக்குன்னு ஜம்ப் டு கன்க்ளூஷன் விச் இஸ் ராங். ஓகே கைஸ், அவ்வளோதாங்க. எப்படி இருக்கு? அபுதாபியிலேருந்து விடைபெறுவோம் இன்றைய தினத்திற்கு. இப்பொழுதைக்கு அடுத்தடுத்த தடவை அபுதாபி வரப்போ மறுபடியும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்பு சகோதரன் நூருல்லா. ஓகே கைஸ், தேங்க்யூ. இங்கே ஒரு சிக்னல் வருது, இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ், டேக் கேர்.